சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே ரோகிணி மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. ஆனால் மனோஜ் என்கிட்ட பேசாத ரோகிணி, எங்கள் அம்மா சொன்னதை மட்டும்தான் என்னால் கேட்க முடியும். ஏன்னா நான் உன்னை ரொம்ப நம்பினேன், நீ என்னை ஏமாத்திட்ட. என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டாலும் நீ பேசுகிற எல்லாத்தையும் என்னால் நம்ப முடியாது. மறுபடியும் பொய் சொல்லி என்னை ஏமாத்திடுவியோ அப்படின்ற பயம் எனக்கு ரொம்பவே இருக்குது. அதனால் என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு நீ பேசாத, என் மனசு மாறணும், அது வரைக்கும் என்னை தனியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லி அங்கே தூங்குறதுக்காக மாடிக்கு போகிறாரு மனோஜ். இதை பார்த்த விஜயாவும், என்ன மனோஜ் எங்கே கிளம்பிட்ட, தூங்கலையா, காலையில் சீக்கிரமாக கடைக்கு போகணும்ல அப்படின்னு கேட்க, அம்மா என்னம்மா சொல்கிறது, ஒரே ரூமில் நானும் ரோகிணியும் இருக்கோம். ஆனால் ரோகிணி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. என்னால் எப்படிம்மா அங்கே இருக்க முடியும்? ரோகிணி என்கிட்ட பேச வரா, நான் பேசலைன்னு உடனே ரொம்ப அழுகிறாம்மா அப்படின்னு சொல்ல, ரோகிணியை முதல்ல அந்த ரூம்லேருந்து வெளியில் அனுப்பு, நீ போய் ரெஸ்ட் எடு. பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்தினவளுக்கு தனியாக ரூமெல்லாம் கொடுத்தா இப்படி தான் ஏதாவது செஞ்சிட்ருப்பா. நீ அந்த ரூமில் நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்பன்னு பார்த்தா நீ என்னவோ மாடிக்கு கிளம்பிட்டு இருக்கியே. நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் மனோஜ். நீ ஒன்றும் சாதாரண ஆளெல்லாம் இல்லை, பெரிய பிஸ்னஸ் செய்கிற, பெரிய கடையோட ஓனராக இருக்க. அந்த ரோகிணிக்காகலாம் நீ ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாது. உனக்கு அந்த ரோகிணியை பிடிக்கலன்னா அவளை வெளியில் அனுப்பு, நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அம்மா வேண்டாம்மா, நான் ரூமுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போன மனோஜ் ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே, என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுறியா, உன்னால் நான் வெளியில் போனால் அம்மா திட்டுறாங்க, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு இங்கே தூங்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்த ரோகிணியால் தாங்க முடியாமல் ரொம்ப அழுகிறாங்க. ஒரு பக்கம் விஜயாத்தை, இன்னொரு பக்கம் இந்த மனோஜ். யாருமே நான் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. பொய் சொல்லி ஏமாத்துனது உண்மைதான், எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு இப்படி எதுவுமே இனி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் என்னையும் மனோஜையும் என் அத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த மனோஜ் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாரு, பார்க்குறப்பெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காரே, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. சிட்டியை பார்க்க போன முத்து சிட்டியை மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்கிற ஆளுங்களையும் வெளுத்து வாங்க அங்கே சத்யா நிற்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்ட உடனே இங்கே சத்யாவும், மாமா இந்த சிட்டி வேணும்னே என்கிட்ட வந்து பிரச்சனை செய்கிறான் மாமா, என்னை படிக்க விட மாட்டானா, பரீட்சை எழுத விட மாட்டானா, மறுபடியும் இவன் கூட நான் வேலைக்கு சேரணுமா மாமா அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் ரொம்ப கோவமாக சிட்டிக்கிட்ட, உன்னால் முடிஞ்சதை பாரு, நீ என்ன இவனை பரீட்சை எழுத விடாமல் இருக்கிறது, நீ என்னைக்கு மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சியோ அன்னைக்கே உன்னை சும்மா விட்டுருக்கக்கூடாது, உன்னை நான் வெளுத்து வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடணும், அப்போனா எங்கள் வழியில் வந்திருக்க மாட்டேன். உன்னால் இங்கே மீனா வீட்டில் உள்ளவங்க எவ்வளவோ தலை குனிஞ்சிட்டாங்க, அவமானப்பட்டுட்டாங்க. ஆனால் இனியும் சத்யாவோட வாழ்க்கையிலையோ இல்லை என் குடும்பத்தையோ அவமானப்படுத்தணும்னு நினச்ச அப்புறம் நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டியதாக போயிடும். உன்னை பார்த்தலாம் என்றைக்கும் நான் பயப்பட மாட்டேன், உன்னால் முடிஞ்சது செய். கண்டிப்பாக சத்யா படித்து முன்னேற தான் போகிறான், பரீட்சை எழுதி பெரிய வேலைக்கு போக தான் போகிறான். அவன் என்றைக்கும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீ எல்லாம் ஒரு ஆள், நீ அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறியா? நீயே பணத்தை கொடுத்துட்டு அதிகமான வட்டி வாங்குறேன்னு வெளியில் எல்லாரும் உன்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. இதில் என்னைக்கு போலீஸ்கிட்ட வேற மாட்டிக்க போறியோ தெரியல. சத்யா இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் கூப்பிட்டான்னு இவன் பக்கமே நீ வராதுன்னு சொல்ல, நான் எங்கே மாமா வந்தேன், இவன் வேணும்னே என் படிப்பை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பி என்னை கூப்பிட்டு வர வச்சுட்டான் மாமா. இந்த சிட்டி கூட நான் என்றைக்கும் சேரவே மாட்டேன், எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என் படிப்பு தான் முக்கியம்னு சொல்ல, பார்த்துக்கலாம் சிட்டி, உன்னால் என்ன முடியுமோ செய், என் குடும்பத்துக்காக நான் இருக்கேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சிட்டியை அவமானப்படுத்தி பேசிட்டு அங்கேருந்து சத்யாவையும் கூட்டிகிட்டு வராரு முத்து. இங்கே விஜயா ரோகிணியை திட்டுறது, வீட்டு வேலையை செய்ய வைக்கிறது, ஏன் மனோஜ்கிட்ட கூட பேச விடாமல் எப்பயுமே அவமானப்படுத்துறத முத்து கவனிக்கிறாரு. முத்து உடனே மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மீனா, என் அம்மா இந்த பார்லர் அம்மாவை எவ்வளோ மதித்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ பார்த்தியா பார்லர் அம்மா தினமும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, வீட்டு வேலையை செய்ய வச்சு வெளுத்து வாங்குறாங்க, பார்லருக்கு கூட போகிறதில்ல போலையே இவங்க. இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பார்லலம்மா பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு சந்தேகப்பட்டேன். ஆனால் எங்கள் அம்மா மூலமாகவே பார்லலம்மாவுக்கு இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்கும், பார்லலம்மா தலை குனிஞ்சி வீட்டில் யார்கிட்டையும் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு இவங்க மனோஜை கல்யாணம் பண்ணாமையே இருந்திருக்கலாம் போலன்னு சொல்ல, உடனே மீனாவும், ஆமாங்க ரோகிணியை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு வேணுன்றதை அவங்க தான் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க, நான் சமைக்கிறத கூட ரோகிணி சாப்பிடக்கூடாதான், அது மட்டும் இல்லாமல் பார்லரில் இவங்க வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறாங்க, பார்லருக்கும் இவங்க ஓனர் இல்லைன்னு தெரிஞ்சதுனால வெளியில் நீ ஒன்றும் பெருசாக வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், சொல்கிற வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்டிலையே இரு, மனோஜோட கடைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி வீட்டிலையே இருக்க வச்சுட்டாங்க, வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால ரோகிணி பாவம் ரூம்லேயே இருக்காங்க தெரியுமா, எப்பயுமே அவங்க அழுதுகிட்டே இருக்கிறது மட்டும்
மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் உங்கள் அண்ணன் மனோஜ் கூட ரோகிணி கூட இத்தனை மாதம் வாழ்ந்திருக்காரே, என்னதான் அத்தை இப்படி பேசினாலும் அத்தைக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாரு. ரோகிணியை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு உங்கள் அண்ணன் மனோஜ். ரோகிணி பொய் சொன்னதுக்கு காரணமே உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்துலையும் உங்கள் அம்மாவாலையும் தானே. பணக்கார வீட்டு பொண்ணு தான் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்க, இங்கே மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்ட ரோகிணி மனோஜை கல்யாணம் பண்ணிக்க பொய் சொல்லிட்டாங்க. அதை அப்படியே விட்டுற வேண்டிதானங்க. அதுக்காக இப்படியா உங்கள் அம்மா ரோகிணியை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறது? இதில் உங்கள் அண்ணன் வேற உங்கள் அம்மா பேச்சை தான் கேட்குறாங்க. உங்கள் அண்ணனும் உங்கள் அம்மாவும் ஒரே மாதிரி தான் ரோகிணியை நடத்துகிறாங்க. அதனால அவங்க எப்பயுமே ரூமில் தாங்க இருக்காங்க. முதல்லலாம் எங்கே போகிறேன்னு கூட சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு கிளம்புவாங்க. பார்லர்லேருந்து வருவாங்க, ஜூஸ் நான் தான் போட்டு கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், இப்படி ஒவ்வொரு வேலையாக ரோகிணிக்கு நான் தான் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அத்தை சொல்லிட்டாங்க, நீ வீட்டு வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், ரோகிணியை வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கிட்டோன்னு. அதெல்லாம் கேட்க எனக்கே கொஞ்சம் ரோகிணியை பார்க்க பாவமாக தாங்க இருந்தது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து, போதும் மீனா போதும், உன்னையும் என்னையும் அந்த பார்லர்லம்மா எவ்வளோ திமிராக பேசி அவமானப்படுத்தியிருக்காங்க. நமக்கெல்லாம் படிப்பே இல்லை, அதனால் பெருசாக வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாதுன்னு எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. நான் பார்லரோட ஓனர், மனோஜுக்கும் பண உதவி வேணும்னா நான் உதவி செய்வேன், விஜயாத்தை கேட்டப்பெல்லாம் பணத்தை கொண்டு வந்து கொடுப்பேன், என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் லட்சக்கணக்கில் பணத்தை அனுப்புவார், அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் என் அப்பா, மலேசியாவில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு தெரியுமான்னு. நாம் என்ன பேசினாலும் பணம் தான் முக்கியம்னு அவங்க நம்மளை அவமானப்படுத்தினதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? ரோகிணி பாவம் தான், ஆனால் அவங்களுக்காக இப்படி நம்ம சப்போர்ட் பண்ணவே கூடாது. ஏன் தெரியுமா? அந்த பார்லர்லம்மா மேலே எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு மீனா. பாட்டி எல்லார் முன்னாடியும் சத்தியம் பண்ண சொல்லும்போது ரோகிணி எல்லாரையும் பார்த்து திரு திருன்னு முழிச்சாங்க. அப்படி அவங்க வேற எந்த உண்மையும் மறைக்கலனா உடனே சத்தியம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்னவோ இந்த ரோகிணி செய்கிறது எதுவுமே சரியாக தெரியல. இதை விட ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க. அந்த உண்மை வெளியில் வந்துருமோன்னு தான் ஒவ்வொரு நாளும் பயந்துட்டுருக்காங்க. இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை செஞ்சதுக்கு அவங்க நிம்மதியாக தனியாக அவங்க வேலையை பார்த்துருந்தா கூட அவங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். மனோஜையும் எங்கள் அம்மாவையும் நம்பி இந்த வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அதனால தான் இந்த பார்லர் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை. அவங்க பாவம் தான், ஆனால் அவங்கள ரொம்ப நம்பவும் கூடாது, அவங்களுக்காக நம்ம என்றைக்கும் சப்போர்ட் பண்ணவும் கூடாது மீனா. இந்த பார்லர் அம்மா என்னென்ன உண்மையை இன்னும் மறைச்சிருக்காங்களோ தெரியல. சரி மீனா, நீ பூ கொடுக்க கிளம்பு, எனக்கும் சவாரிக்கு ரொம்ப நேரமாகுது, நான் கிளம்புறேன். இந்த பார்லர் அம்மாவை பற்றி பேசினாலே காலையில் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கே சவாரிக்கு கிளம்புறாரு. இங்கே சிட்டியோட ஆளுங்க சிட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்னென்ன அந்த முத்து எப்போ வந்தாலும் உங்களை அவமானப்படுத்திட்டே போகிறான், அதனால் நம்மக்கிட்ட பணம் வாங்கினா யாரும் உங்களை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாங்க, மாதம் மாதம் சரியாக வட்டி பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னென்ன நடக்குது? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை பார்த்தாலே எல்லாரும் பயந்து போய் நிற்பாங்க, பணம் வாங்கின எல்லாரும் சரியாக வட்டி பணத்தை கொடுப்பாங்க, இல்லைனா உங்களால் பிரச்சனை வரும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பணத்தை வாங்கின யாரும் சரியாக வட்டி பணத்தை தரதும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்ல, அதுக்காக தான் இந்த சத்யாவை வர வச்சு எப்படியாவது கணக்கெல்லாம் பார்க்க வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சத்யாவை என் பக்கம் கொண்டு வரணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே இந்த முத்து வந்து என்னை சத்யா முன்னாடி அவமானப்படுத்திட்டு போயிட்டான். சும்மாவே விடக்கூடாது இந்த முத்துவை. நான் அவன் வழிக்கு போகிறதில்ல, ஆனால் வேணும்னே அவன் என் வழியில் வந்ததுக்கப்புறமாவும் அவனையும் அவன் குடும்பத்தையும் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சிட்டி நினைக்கிறாங்க. அப்போ தான் சிட்டிக்கிட்ட வேலை பார்க்குற அந்த ஆள் சொல்கிறாரு, ஆமாம் அந்த முத்துவோட வீட்டில், அதான் மூத்த மருமக ரோகிணி, அவங்க நம்மக்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காங்கல்ல, ஆனால் 2-3 மாதமாக சரியாக வட்டி பணம் கொடுக்கறதே இல்லை, போய் பார்க்கலானாலும் அவங்க இப்போ பார்லருக்கு வரதில்லையா, எப்படிண்ணே பணத்தை வாங்குறது அப்படின்னு கேட்க, இந்த ஒரு விஷயம் போதுமே அந்த முத்து வீட்டில் போய் நான் பிரச்சனை செய்கிறதுக்கு. நான் யாருன்னு அந்த முத்து, மீனா, ஏன் அந்த ரோகிணிக்கு கூட தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதானே, அவங்க வேற உங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க, முத்துவோட ஃபோனெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம், அதெல்லாம் முடிஞ்ச கதை, அதை பற்றி இனி பேச வேண்டாம். இப்போ தான் அந்த ரோகிணி 2 லட்ச ரூபாய்க்கு வட்டி பணமும் தரலை, ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாள், அதனால் வீட்டுக்கு போய் ரோகிணி பணம் வாங்கின விஷயத்த சொல்லி உடனே பணத்தை கொடுக்கலனா நான் என்ன வேணாலும் செய்வேன்னு அங்கே பிரச்சனை செய்ய வேண்டியதான். என்னை தேடி வந்து பிரச்சனை செஞ்ச முத்துவோட வீட்டில் போய் நான் பிரச்சனை செஞ்சாதான் நான் யாருன்னு அவங்களுக்கெல்லாம் புரிய வரும். ஏதோ என் குடும்பத்துக்கு ஒன்றால் பிரச்சனை வரவே கூடாதுன்னு வேற சொல்லிட்டு போனால, அப்போ நான் பிரச்சனை செய்ய தான் செய்வேன். நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன், முத்து தான் இப்போ என் வழியில் வந்து பிரச்சனை செய்கிறான், அதனால் நான் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும்னு சொல்ல, அதெல்லாம் சரிதானே, இருந்தாலும் ரோகிணிக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு வீட்டில் இருக்க ரோகிணி அங்கே கிச்சனில் வேலை
செய்கிறாங்க. வீட்டு வேலையெல்லாம் ஒவ்வொன்றா செய்ய விஜயா எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. என் பேச்சை கேட்காம என்னை மதிக்காமல் என்னை ஏமாத்தினல, உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், இந்த வீட்டுக்கு வாழ வந்தால் உடனே நீ மருமகளாயிருவியா, பொய் சொன்னவ தானே நீ, வீட்டு வேலையெல்லாம் செய் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்க. இங்கே ரோகிணிக்கு ஃபோன் வருது. உடனே விஜயாவும், ரோகிணி உன் ஃபோன் தான், எடுத்து பேசு, வேலைக்கு வரலையா அப்படின்னு கேட்டால் இனி வேலைக்கெலாம் வரமாட்டேன், என் மாமியார் வீட்டில் வீட்டு வேலையை செய்ய போகிறேன்னு சொல்லு. என்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, என் மாமியார் இனி அங்கே வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு தெளிவாக அந்த பார்லரோட ஓனர்கிட்ட சொல்லிடு, புரியுதா? இனி நீ வீட்டு வேலையை தான் பார்க்கணும். வெளியில் எங்கேயாவது வேலைக்கு போகிறேன், ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், தெரிஞ்சவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் போனேன், அவ்வளவுதான் விஜயா சொல்கிறாங்க. உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. சிட்டி ஃபோன் பண்ணுறாரு. வசமாக மாட்டிக்கிட்டேன், இந்த சிட்டிக்கு 2-3 மாதமாக வேற வட்டி பணத்தை கொடுக்கல, இவன் வேற ஃபோன் பண்ணுறானே, இதெல்லாம் விஜயாத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு மெதுவாக தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு சிட்டி ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. ரோகிணி, என்ன சிட்டி எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க, என்ன ரோகிணி 2-3 மாதமாக வட்டி பணம் கொடுக்கலனா ஃபோன் பண்ண மாட்டேனா? நான் இப்போ வரைக்கும் உங்கள் வீடு தேடி வரல, அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படணும், எப்போ பணத்தை தரப்போகிறீங்க அப்படின்னு கேட்க, சிட்டி நான் வேற பார்லரோட ஓனர் இல்லைன்னு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நான் வெளியில் வேலைக்கும் போகல, இப்போ என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லை, நான் எப்படியாவது தரேன், என் ஃப்ரெண்டுக்கிட்டையாவது கேட்டு இங்கே வித்யா கிட்ட சொல்லி பணத்தை தர வைக்கிறேன், இப்படி நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காதீங்க சிட்டி, நீங்கள் கேட்டப்பெல்லாம் பணமும் தர முடியாது, நான் வேலைக்கு போனாவது ஏதாவது பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும், இப்போ என் நிலமை ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நாளைக்குள்ளே என் பணம் வரணும், இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு சிட்டி. சிட்டி இப்படி சொன்னதை கேட்டு ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன செய்ய, வித்யா கிட்டேயும் இப்போ பெருசாக பணம் இருக்காது, நான் வெளியில் போனால் யார்கிட்டையாவது கடன் வாங்க முடியும், இல்லை அம்மா கிட்டையாவது வெளியில் பணத்தை யார்கிட்டையாவது வாங்கி தர சொல்ல முடியும், இப்போ என்னால் வெளியிலையும் போக முடியல, வேலைக்கும் போக முடியல, யாரையும் பார்க்க முடியல, வீட்டு வேலையை செய்ய மட்டும்தான் வச்சுருக்காங்க எங்கள் அத்தை, என்ன செய்ய பார்ப்போம், நாளைக்கு பணத்தை எப்படியும் கொடுக்க முடியாது, சிட்டி ஃபோன் பண்ணால் மறுபடியும் ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு சிட்டி பேசுனதை பெருசாக நினைக்காம மறுபடியும் ரோகிணி வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி பணம் தர மாதிரியே இல்லை, அதனால் இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, நம்ம யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தோமோ வட்டி பணம் தராத எல்லார்கிட்டேயுமே மொத்த பணத்தையும் திரும்பி வாங்கி ஆகணும் அப்படின்ற முடிவில் சிட்டி விஜயாவோட வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா எப்பயும் போல் அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டு இருக்க, வீட்டு வேலையெல்லாம் ரோகிணி பார்க்க அங்கே சிட்டி வந்து நிற்கிறாங்க. ரோகிணி வீடு தானே, ரோகிணியை கொஞ்சம் கூப்பிட்றீங்களா அப்படின்னு சிட்டி கேட்க, உடனே அங்கேருந்து அண்ணாமலை, யார் நீங்கள், எதுக்காக ரோகிணியை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்கள் மூத்த மருமக ரோகிணி என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, 2.5 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, ஆனால் வட்டி பணத்தை 4-5 மாதமாக தரலை, அப்புறம் பணத்தை கேட்க வீடு தேடி தானே வரணும் அப்படின்னு இங்கே சிட்டி ஆரம்பிக்க, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே அங்கே வந்து நின்று பார்க்குறாங்க. உடனே மனோஜும், ரோகிணி நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அந்த பேச்சு பேசினல்ல, சிட்டி இப்போ வீடு தேடி வந்திருக்கான், என்ன சொல்ல போகிற, மறுபடியும் அம்மா பெரிய பிரச்சனை செய்ய போகிறாங்க, இப்படியா ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துவ, இந்த விஷயம் எனக்கே தெரியாமல் தான் கடன் வாங்கினேன், இப்போ அம்மா எதுக்கு கடன் வாங்கினேன், அந்த பணத்தை என்ன செஞ்சேன்னு கேட்டால் நீ தான் சமாளிக்கணும், நான் இதில் தலையிடவே மாட்டேன்னு சொல்லிடுறாரு மனோஜ். உடனே ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே நிற்க, உடனே விஜயா கேட்குறாங்க, என்ன ரோகிணி இப்போ கடன் வாங்க வேற ஆரம்பிச்சிட்டியா, எப்போ கடன் வாங்கினேன், எதுக்கு கடன் வாங்கினேன், இந்த சிட்டி சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்க, அத்தை நான் கடன் வாங்கினேன் பார்லருக்காக அப்படின்னு சொல்ல, அதான் நீ பார்லரோட ஓனரே இல்லையே, அப்புறம் எதுக்கு கடன் வாங்கினோம், யாருக்கு அந்த பணத்தை கொடுத்த, எதுக்காக கடன் வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலையும், அதான் விஜயா தன்னுடைய அப்பா மலேசியாவிலேருந்து பணத்தை அனுப்பி விட்டாருன்னு அப்பப்போ பொய் சொல்லி பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அது இப்படி வெளியில் வாங்கின கடன் வாங்கின பணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா ரோகிணி, மனோஜுக்காவது இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா, நீ என்ன செய்கிற, எங்கே போகிற, யார்கிட்ட பேசுகிற, இப்படி கடன் வாங்குறன்னு ஒன்றுமே தெரியாத அளவு எங்களை ஏமாற்றிட்டு இருந்துருக்குறல்லம்மா, நீ செய்கிறது எதுவுமே சரியில்லைம்மா, ஒரு வீட்டு மருமகளாக இருந்தால் என்ன செஞ்சாலும் ஒன்று அது மாமியாருக்கு தெரியணும், வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியணும், இல்லை வீட்டுக்காரருக்காவது தெரியணும். என்ன மனோஜ், நீ சொல்லி தான் ரோகிணி கடன் வாங்கினாலான்னு அண்ணாமலை கேட்க, அப்பா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ரோகிணி எதுப்பா என்கிட்ட கேட்டு செஞ்சா, இவ செய்கிற எதுவும் எனக்கு தெரியாது, அப்படியே நான் என்ன ஏதுன்னு கேட்டாலும் பதில் பேசாமல் நான் நிறையா வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், கடன் வாங்கினா எனக்கு கொடுக்க தெரியும், நீ உன் வேலையை பாருன்னு எதிர்த்து பேசி அப்படியே என்னை பேச விடாமல் செஞ்சுருவாப்பா, இனி இந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் எதுக்குப்பா நான் ரோகிணிக்காக போய் சொல்லணும், உண்மையாகவே இந்த ரோகிணி கடன் வாங்கின விஷயமும் தெரியாது, எதுக்கு கடன் வாங்கினான்றதையும் என்கிட்ட அவ சொல்லவே இல்லைப்பா, நீங்களே என்ன எதுன்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அமைதியாக இருக்க, அங்கேருந்த விஜயாவும், உண்மையை சொல்லு, இந்த சிட்டிலாம் ஒரு ஆளுன்னு அவங்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்க,
அசிங்கமா இல்லை உனக்கு? இந்த வீட்டோட மருமகளாகணும்னு ஆசைப்பட்டா போதுமா? பொறுப்பாக நடந்துக்கணுன்ற எண்ணமே உனக்கு வராதா? இதுக்கு தாங்க சொன்னேன், இந்த ரோகிணி தப்பு செஞ்சப்பவே இவளை வீட்டை விட்டு இதுக்காக தான் வெளியில் அனுப்புனேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே இவளை மருமகளாக இந்த வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ பாருங்கள், யார்கிட்டயோ கடன் வாங்கியிருக்கா. யார் இந்த ரோகிணி? இந்த சிட்டிக்கிட்ட மட்டும்தான் கடன் வாங்கியிருக்காளா? இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காளோ தெரியலையே. உண்மையை சொல்லு ரோகிணி, பணத்தை வாங்கி என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க. பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி. சிட்டி சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சிட்டி சிரிச்சுக்கிட்டே, ஏன் ரோகிணி, அப்போ நீங்கள் பார்லரோட ஓனர் இல்லையா? நீங்கள் ஓனராக இருக்கீங்கன்னு நம்பி தான் நான் நீங்கள் கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்தேன். என்னையும் அப்போ ஏமாத்திட்டீங்களா? அப்போ உங்ககிட்ட இருந்து சீக்கிரமாக பணம் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சே. ஏதாவது நகையெல்லாம் வச்சாவது சீக்கிரமாக என் பணத்தை கொடுங்க, அப்படி இல்லைன்னா பணத்தை வாங்கிட்டு என்னை ஏமாற்ற பார்க்குறாங்க இந்த ரோகிணின்னு உங்கள் மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும். என்ன முத்து, ஏதோ வீட்டில் என்னால் பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு அந்த பேச்சு பேசிட்டு போனியே, உன் வீட்டில் உள்ள மூத்த மருமக என்ன செஞ்சு வச்சுருக்காங்க பாத்தியா? என்னால் மறுபடியும் உன் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அந்த ரோகிணி வாங்கின பணத்தை நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. சிட்டி இப்படி கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டே முத்து சொல்கிறாரு, மீனா இப்படி கடன் வாங்கியிருந்தா அந்த பணத்தை நான் கொடுப்பேன். ஆனால் அந்த பார்லலம்மா வாங்கின பணத்தெல்லாம் நான் ஏன் கொடுக்கணும்? இந்த வீட்டுக்கு பார்லலம்மா மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டது எங்கள் அம்மா. அது மட்டும் இல்லாமல் மனோஜ். பார்லலம்மா வாங்கின பணத்தை எங்கள் அம்மாவும் மனோஜும் சேர்ந்தே கொடுப்பாங்க. பணத்தை கேட்டு என்கிட்ட வராத. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணியை தான் வசமாக மாட்டி விட்டுட்டியே, கிளம்பு முதல்ல இங்கேருந்துன்னு சொல்ல, உடனே ரோகிணி ரொம்ப கோவமாக சிட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. சிட்டி, உனக்காக நான் எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன். வீட்டில் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு எப்படியாவது நான் பணத்தை தந்துடுறேன், வித்யா கிட்ட சொல்லி பணத்தை கொண்டு வர சொல்கிறேன்னு சொன்னா, நீ இப்படி வந்து என்னை வசமாக மாட்டி விட்டு அவமானப்படுத்திட்டியே சிட்டி அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க. உடனே முத்துவும், பார்லலம்மா கொஞ்சம் நில்லுங்க. ஆமாம், சிட்டிக்கிட்ட ஏதோ உதவி செஞ்சேன்னு சொன்னீங்களே, அது என்ன உதவின்னு கேட்க ரோகிணி முழிக்கிறாங்க. வசமாக மாட்டிக்கிட்டேனே, கோவத்தில் சிட்டியை திட்டணும்னு நினச்சி இப்போ முத்துவோட ஃபோனெல்லாம் கொண்டு போய் கொடுத்தது நான் தான்னு சொன்னால், அப்புறம் இந்த சத்யாவை பற்றின எல்லா உண்மையும் வெளியில் வந்ததுக்கு காரணமும் நான் தான்னு வீட்டில் எல்லாரும் அப்புறம் என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக அப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்கவே முடியாது. இந்த உண்மையை மட்டும் நான் சொல்லிடவே கூடாது. அந்த சிட்டியை முதல்ல இங்கேருந்து அனுப்பணும், அதுதான் நமக்கும் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு, சிட்டி நீங்கள் முதல்ல கிளம்புங்க, அதான் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்கல்ல, பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ரோகிணி உங்களை நம்பி தான் நான் கிளம்புறேன், சீக்கிரமாக பணம் வரணும். இன்னும் 1 மாதத்தில் 2 லட்ச ரூபா பணத்தையும் வந்து கொடுத்துருங்க. உங்களெல்லாம் இனி நம்பி கடனெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே இங்கே மனோஜும், பார்த்தீங்களா யார் யாரோ வீடு தேடி வந்து இங்கே நம்மளை அவமானப்படுத்திட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட வேலையை இந்த ரோகிணி செஞ்சுருக்கா. இவ கூட வாழலாமா வேண்டாமானே எனக்கு ஒரு முடிவெடுக்கணும் போல தோணுதுமா. நீங்களே என்ன ஏதுன்னு பேசிக்கோங்க, எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு மனோஜ் ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்ப, உடனே விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா என் பையன் உன் கூட வாழ வேண்டாம்னு நினைக்கிற அளவு கொண்டு வந்துட்டேன்ல, பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போன நீ மறுபடியும் வராமே இருந்திருக்கலாம்ல. கடன் வாங்கி வச்சிருக்க, உனக்காக அந்த கடன் பணத்தை நாங்கள் கொடுக்கணுமா? அந்த கடனை வாங்கினியே, அந்த பணத்தை என்ன செஞ்ச, யாருக்கு கொடுத்த, எதுக்காக வாங்கின அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ரோகிணி அழுதுகிட்டே, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, நான் பார்லரோட ஓனர் ஆகணுன்ற ஆசையில் நீங்கள் வீட்டில் உள்ள யார் பேச்சையும் கேட்காம பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. ஆனால் அதுக்கப்புறமா உங்கள் அப்பா கிட்டேயும் உன் மலேசியா மாமா கிட்டேயும் கேட்டு பணத்தை வாங்கி கொடு, மனோஜுக்கு கண்டிப்பாக பணம் வேணும்னு நீங்களும் மனோஜும் பணத்தை கேட்டப்பெல்லாம் அப்பாவும் இல்லை மாமாவும் இல்லை, பொய் சொன்னேன்னா வேறு என்ன செய்ய முடியும்? இப்படி இந்த சிட்டிக்கிட்ட தான் கடன் வாங்கி நீங்கள் கேட்டப்பெல்லாம் பணத்தை கொடுத்தேன். இப்போ என்ன செய்யன்னு தெரியல. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் திட்டுவீங்க. எப்படியாவது கடனை நானே கொடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்போ என்ன வேலைக்கும் போக வேண்டான்னு வீட்டிலையே இருக்க வச்சு வீட்டு வேலையை செய்ய வைக்கிறீங்க. அதனால தான் நான் பார்லரோட ஓனராக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட சிட்டி வீடு தேடியே வந்துட்டாரு. அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா கொடுத்ததா சொன்ன பணம் எல்லாமே வெளியில் கடன் வாங்கி கொடுத்துருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஆமாத்த, நான் எப்படியாவது அந்த கடனெல்லாம் கொடுத்துருவேன், நீங்கள் எனக்காக பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் தானே சொல்கிறாங்க. அதை எப்படி பார்ப்ப? மறுபடியும் வேறு எங்கேயாவது கடன் வாங்குவியா? உன்னால் வீடு தேடி வந்து கேட்குறவங்க கிட்ட நாங்கள் அவமானப்பட்டு நிற்கணுமா? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இந்த கடன் வாங்கின பணத்தை நீயே சிட்டிக்கிட்ட கொடுத்துரு. அந்த 2 லட்ச ரூபா பணத்தை நானும் தர முடியாது, மனோஜும் தர முடியாது. நீ சரியாக நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஏமாத்திரம் தானே பார்க்குற. எனக்கு இப்போ தான் உன் மேலே ரொம்பவே சந்தேகம் வருது. இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கியோ தெரியல. என்னதான் என் மாமியார் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினாலும் என்னைக்கும் நான் மட்டும் உன்னை நம்பவே மாட்டேன். சந்தோஷமாக மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்ற எண்ணம் உனக்கு இருக்கவே கூடாது. இன்னும் யாரெல்லாம் வீடு தேடி வந்து நீ செஞ்ச வேலையெல்லாம் சொல்ல போகிறாங்களோ தெரியல. இப்படிப்பட்ட மருமகளை நானே ஏமாந்து போய் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ரோகிணியை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கேன்.
உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ரோகிணி இன்னும் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன்னு எங்ககிட்ட சொல்லிடுமா. உன்னை தேடி யாராவது வந்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னெல்லாம் இப்படி செஞ்சுருக்காளோ தெரியல. சம்பாதிக்கிற திமிரில் யாருக்கும் தெரியாமல் கடன் வாங்கி இந்த உண்மையெல்லாம் மறைச்சி ரோகிணி செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு. விஜயா, இவ்வளோத்துக்கும் காரணம் நீ தான். ரோகிணி யாருன்னு விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்ச இந்த ரோகிணி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கா. இதனால் மனோஜோட வாழ்க்கை தான் சந்தோஷமே இல்லாமல் இருக்குது விஜயா அப்படின்னு சொல்லும்போது, நான் மட்டும் என்னங்க நம்பி தானங்க ஏமாந்து போயிருக்கேன், நான் மட்டும் சந்தோஷமாவா இருக்கேன் அப்படின்னு ரோகிணி செஞ்ச ஒவ்வொரு வேலையால் ரோகிணி மேலே கோவப்பட்டு வெளுத்து வாங்கினாலும் மனோஜோட வாழ்க்கையை நினச்சி விஜயா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. தேவையில்லாமல் இந்த சிட்டி வீடு தேடி வந்ததுனால மனோஜும் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு. விஜயாத்தை என்னை நம்பவே மாட்டேன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியல. சிட்டி கேட்ட மாதிரியே வட்டி பணத்தையாவது கொடுக்கணும். இன்னும் 1 மாதத்தில் அந்த 2 லட்ச ரூபா பணத்தையும் திருப்பி கொடுக்கணும். இல்லைனா மறுபடியும் சிட்டியால் வீட்டில் நிறைய பிரச்சனை வரும். அதுக்கப்புறமா விஜயாத்தை என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாலும் சொல்லிடுவாங்க. இந்த வீட்டில் நமக்குன்னு பெருசாக சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. அந்த மனோஜும் அவங்க அம்மா பேச்சு தான் கேட்டுட்ருக்காங்க. என்ன செய்யன்னு தெரியலையே. சிட்டி இப்படி வீடு தேடி வருவார், என்னை மாட்டி விடுவார். நானும் விஜயாத்தை முன்னாடி உண்மையெல்லாம் சொல்லி இப்படி தலகுனிய வேண்டிய நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையோடு நிற்கிறாங்க ரோகிணி. ரோகிணி செய்கிற ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்க முத்துக்கு ரோகிணி மேலே ரொம்ப சந்தேகம் வருது. எனக்கு என்னவோ இந்த பார்லலம்மா இப்போ வரைக்கும் உண்மை எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தெரியல. ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அந்த உண்மை என்னவா இருக்கும்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். ரோகிணி யாருன்ற உண்மையை எங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு முத்து.